ஜெய் சர்க்குருநாதா. நம்ம பாபாவுடைய பரம கருணையினால் நாளைக்கு தை அமாவாசை 18ஆம் தேதி நாளையிலேருந்து நம்ம சேனலில் பாபாவினுடைய ஷிரடியில் எடுக்கக்கூடிய 4 வேளை மராட்டி ஆரத்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸ் நடக்க போகுது, வகுப்பு நடக்க போகுது. பொதுவாக இந்த கிளாஸ் எதுக்கு, ஏன் பாபாவுடைய ஆரத்தியை நம்ம பாடணும், ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பாபாவுடைய பக்தர்களுக்குனுடைய தலையாய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபாவுடைய லீலா விபூதிகளை, லீலா வினோதங்களை நினைத்து பார்க்கறது, அவர் நாமம் சொல்கிறது, அவர் தீர்த்தத்தை சாப்பிட்றது, அவருடைய திருநீரை உதி பிரசாதத்தை அணியிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய சாயி சச்சரித்திர ஸ்தவனமஞ்சரி பாராயணங்களை முழு மனதோட பக்தி பூர்வமாக படிக்கிறது. இது எல்லாவற்றிலுமே மேலானதாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா வாழும் பொழுது பாபா தன் முன்னாடி எடுக்கக்கூடிய பக்தர்களால் கொடுக்கக்கூடிய இந்த ஆரத்திக்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்றத நீங்கள் சச்சரித்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறமும் கூட யாரும் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கலை. அப்போ லக்ஷ்மண் மாமா ஜோஷின்ற ஒரு கனவுல போய் நான் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க, நீயாவது எனக்கு காக்கடா ஆரத்தி எடுன்னு கேட்டார். பாபா வாய் திறந்து கேட்டார். அப்போ பாபாவுக்கு அந்த ஆரத்தி மேலே எவ்வளோ ஒரு பிரியம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆரத்தியை கொடுத்த அடியார் பெருமக்களும் உடைய அந்த அனுகிரகமும் கிடைக்கும் இந்த ஆரத்தியை பாடுறது மூலமாக. ஆகையினால் தலையாய கடமைகளில் ரொம்ப மேலானது பாபாவுடைய இந்த 4 வேளை ஆரத்தியை உத்தமமான பக்தி ரீதியாக பாடுறது தான். தமிழ் ஆரத்தியோ மராட்டி ஆரத்தியோ, மராட்டி ஆரத்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா ஷிரடிக்கு எண்ணற்ற தமிழ் பக்தர்கள் போகிறாங்க, 10 பேர் பாடுறாங்க, 10 பேர் வாய மூடின்னு இருக்காங்க. பாவம் தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஆனந்தம் கிடைக்குது, ஆனால் பாடுனா அந்த ஆனந்தம் இன்னும் கிடைக்குங்கிற ஒரு சிந்தனை அந்த பக்தர்களுக்கு இல்லாததுனால ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த மராட்டி ஆரத்தியை சொல்லி கொடுக்கணுங்கிறது பாபாவுடைய திருவுள்ளம் போல் இருக்குது. ஆகையினால நாளையிலேருந்து நம்மளுடைய சேனலில் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் யாராவது இந்த மராட்டி ஆரத்தியை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வாட்ஸ்அப் எண்ணு. அந்த எண்ணுக்கு இந்த மாதிரி நானும் பாபாவுடைய மராட்டி ஆரத்தி கற்றுக்கிறேன், உங்களுடைய குரூப்பில் என்னை ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் குழுவில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ அடுத்த அப்டேட் எல்லாமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவிலேருந்தே தாராளமாக எடுத்துக்கலாம். அவசியம் பாபாவுடைய மராட்டி ஆரத்தியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். பகவான் சச்சரிதத்தில் சவணமஞ்சரியில் வாழ்கிறத போல பாபா ஆரத்திலையும் வாழ்கிறாருன்றதை நீங்கள் பூர்வமாக உணரலாம். ஓம் சாய்ராம்.